தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொதுவாக உலகத்தில் எந்த ஒரு போர் நடந்தாலும் இந்த போர் எதை நோக்கி நகருது அப்படின்ற ப்ரெடிக்ஷனை தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்த வகையில் தற்போது மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் வெடிச்சிருக்கு. இந்த யுத்தம் அடுத்து எதை நோக்கி போகுது அப்படின்றத சில அனலைசிஸ் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துவதற்காக திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், இப்போது இந்த யுஎஸ் இஸ்ரேல் இந்த கூட்டணிக்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்தம் போய்கிட்டே இருக்குது. ஸோ அமெரிக்கா அடுத்த கட்ட தாக்குதலை தீவிரப்படுத்துறதுக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேல் இந்த இரு நாடுகளோட டார்கெட் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க சார்? இந்த போரை பற்றி கடந்த ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நகல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்மால் குரூப்லலாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த போர் நிகழ்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் சேனல்லையும் பேசியிருக்கோம், நான் 2-3 இடத்துல பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மக்கள் ரெகுலராக எல்லா சேனலில் பார்த்தாலுமே அவங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தகவல் வரும். இப்போ அதை பற்றி நம்ம அட்லீஸ்ட் நம்ம பேசுகிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா என்ன நடக்குதுன்றது தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ நம்ம என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கலாம் அப்படின்னு வேணால் யோசிக்கலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது அது நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் இல்லாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ப்ரெடிக்ட்ன்ற வார்த்தை கூட அந்த இடத்துல கரெக்டான வார்த்தையான்னு தெரியல. இப்போ மேலே தூக்கி போட்ட கீழே தான் வரும் அப்படின்றது ஒரு காசாலிட்டி ரியாக்ஷன் தான். காஸ் எஃபெக்ட், காரியம் காரணம். ஸோ அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றது நேற்று என்ன நடந்ததோ அதோடைய எதிர்வினை தான் இன்றைக்கி நடக்குது. இப்போ இன்றைக்கி நேற்று என்ன நடந்ததுன்றதை கவனித்தா நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்க போகுதுன்னு நான் சொல்ல, இப்போ நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சீக்வன்ஸாக சொல்கிறோம். அந்த சீக்வன்ஸில் அடுத்த 2 வாரத்தில் என்ன நடக்க போகுது, இல்லை என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை அது நடந்தால் அடுத்து 3 வாரம், 4 வாரம், 5 வாரத்தில் என்ன நடக்க போகுது நம்ம யோசித்தோமோ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் ஜோசியக்காரர் இல்லை சார். ஸோ அதனால் ஜோசியம் பார்த்து சொல்லலை. ஸோ உலக நிகழ்வுகளை இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு சொல்கிறோம். ஸோ அடிப்படையில் அமெரிக்கான்ற ஒரு நாடை எல்லோரும் ஒரு நாடுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சர்வ வல்லமையுடைய அது என்ன சார் சொல்கிறீங்க, வல்லரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அமெரிக்கா என்பது ஒரு வல்லரசு கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதன் அடிப்படையில் அமெரிக்கா ஏன் வல்லரசு கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா, அது வல்லரசாக இருக்கிறதுக்கு அதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதோடைய டாலர் தான் வல்லரசு. நல்லா நான் திரும்பவும் சொல்கிறேன், அமெரிக்கான்ற நாடு வல்லரசு கிடையாது. அமெரிக்க டாலர் தான் வல்லரசு. அமெரிக்க டாலரை எடுத்துட்டா அமெரிக்கான்றது வல்லரசு கிடையாது. ஸோ அமெரிக்க டாலரை ப்ரொடெக்ட் பண்ணுற வரைக்கும் தான் அமெரிக்கான்ற நாட்டுக்கு அந்த சக்தி இருக்குது. ஸோ அது என்ன சார் அமெரிக்க டாலர் வல்லரசுன்றீங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடிப்படையில் என்னென்னா, இப்போ இந்திய பணம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்தியாவுக்குள்ளே மாத்திரம்தான் பயன்படுத்த முடியும். இந்திய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் கொடுத்தீங்கன்னா அதை வாங்க மாட்டான். ஆனால் அமெரிக்க டாலரை உலகம் ஃபுல்லாக வாங்கிக்குவான். உலகத்துடைய வர்த்தக கரன்சியும் அமெரிக்க டாலர் தான். அதாவது இங்கேருந்து ஏதாவது ஒரு பொருள் வெளிநாட்டுக்கு போகுதுன்னா, அங்கேருந்து ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னா டாலர் மூலியமாக தான் அதை வர்த்தகம் பண்ண முடியும். நடுவில் அதுக்கு எதிர்வினையாக பிரிக்ஸ் கரன்சி ஒன்று கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பட் அது எப்பயும் போல் இன்னும் மெட்டீரியலைஸ் ஆகலை, பெரிய லெவலில் மெட்டீரியலைஸ் ஆகலை. இப்போ ரஷ்யா அவனுடைய பெட்ரோலை நான் டாலருக்கே விற்றுக்கிறேன்னு அவன் சொன்னானோ அதோடு அது வேலை முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் இப்போதைக்கு உலக வர்த்தக கரன்சியாக திரும்பவும் அமெரிக்க டாலரே வந்துடுச்சு. ஸோ அமெரிக்க டாலர் தான் உண்மையான வல்லரசு. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம பொதுமக்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா வல்லரசு கிடையாது, அமெரிக்க டாலர் தான் வல்லரசு. ஸோ அமெரிக்க டாலரை அடித்தா அமெரிக்காவுடைய வல்லரசு ஸ்டேட்டஸ் போயிடும். நான் திரும்ப அதை ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, அமெரிக்க டாலரை அடித்தா அமெரிக்க வல்லரசு தன்மை போயிடும். இப்போ நடக்கிற நிகழ்வை மாத்திரம் பார்ப்போமே. இப்போ ஈரான் அப்படின்ற நாடு ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்குது இப்போ நடக்கிற இந்த போரில். இந்த சம்பவம் என்னன்னா, நேரடியாக அமெரிக்காவுடைய டாலரை அடிக்கக்கூடிய சம்பவத்தை செய்யுது. எந்த வகையில்?
இப்போ பார்ப்போம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ நடக்கிற இந்த போரை 3 ஆங்கிளில் நம்ம பிரித்து பார்க்கலாம். வார் ஆஃப் வெப்பன்ஸ், வார் ஆஃப் எக்கனாமிஸ் அண்ட் ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்னு 3 கேட்டகரைசேஷன். 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். வார் ஆஃப் வெப்பன்ஸ்னால் ஆயுதங்களை சம்மந்தமானது. எவன் எந்த நேரத்தில் கப்பல் எங்கே வந்துச்சு, எந்த ஆயுதம் போட்டான், என்ன ஏது, அதெல்லாம் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக நம்ம போக வேணாம். அது என்டையர்லி வேறு டாப்பிக்கு. 2வது வார் ஆஃப் எக்கனாமிக்ஸை பற்றி பார்ப்போம். அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெப்பன்ஸை பற்றி பார்த்துக்கலாம். அப்புறம் வார் ஆஃப் ஐடியாலஜி பார்ப்போம். இப்போ ஈரான் வந்து ஒரு சின்ன நாடு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போரை வந்து நீங்கள் ஒரு கதையாக சொல்லணும்னா, ஒரு பெரிய எருமை மாடு. அந்த எருமை மாட்டுக்கு பின்னாடி நிறைய பெரிய காளை மாடு. இந்த மாடுங்கள் எல்லாம் ஒரு குட்டி பெருச்சாலியையும் அதை சுற்றி ஒரு 4 சுண்டலி இருக்குது. ஹமாஸு, ஹூத்தி, ஹிஸ்புல்லான்னு 2-3 சுண்டலி, ஒரு குட்டி எலி ஈரான். இதை கொல்றதுக்கு வருது இந்த எருமை மாட்டு கூட்டம். இந்த எலி போய் அந்த எருமை மாட்டு கூட்டத்தை எப்படி ஜெயிக்கும்? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த எலி அந்த எருமை மாட்டோடைய நுணங்காலை போய் கடிச்சிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த எவ்வளோ பெரிய வெயிட்டான எருமை மாடோடைய நுணங்கால் கடிக்கப்பட்டதுன்னா, அந்த நுணங்கால் புண்ணாகி அந்த எருமை மாடால் நிற்க முடியாது, உக்காந்துரும்ல. உக்காந்துருச்சுன்னா அதனால் சிங்க முடியாதுல்ல, மேய முடியாதுல்ல. மேய முடியலைன்னா எருமை மாடுக்கு பலவீனமாயிடும்ல. அப்போ எலிக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அந்த பெரிய எருமை மாட்டோடைய நுணங்காலை கடிக்கிறது தான். நேரடியாக எருமை மாட்டை சண்டை போட்டு எலினால் ஒன்றும் பண்ண முடியாது. மேலும் இது எப்படிப்பட்ட எலினா, நான் செத்தாலும் பரவாயில்லடா, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற எலி. அந்த நுடங்கால கடிச்சே தீரணும். போகிற பாதையில் நான் மிதிப்பட்டா செத்து போகிறேன். நீ ஒரு ஹிட்லரை கொண்டா நீ போர் முடிஞ்சிருச்சுடா. ஏன்னா அந்த ஆளை வச்சு தான் போர். இங்கே ஒரு ஐடியாலஜி, ஒரு சிந்தனையை வச்சு இவங்க ஒரு சண்டை போடுறாங்க. இவன் செத்தான் இன்னொருத்தன், அவன் செத்தான் இன்னொருத்தன். அந்த சிந்தனை நீ கொல்ற வரைக்கும், இந்த ஐடியாலஜி நீ கொல்ற வரைக்கும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பான் ஆள் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஈரான் இருக்காங்க. அப்போ இவங்க அவ்வளவு பெரிய அமெரிக்கா எருமை மாடை எப்படி போய் இந்த பெருச்சாலி கொல்ல போகுது? இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இவங்க அதுக்கு கரெக்டான இடத்த பிடிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுடைய டாலர் இருக்கு இல்லையா, அமெரிக்கா டாலரை நம்ம கதையை சொன்னோம். யார் பலமாக பின்னாடி பிடிச்சிக்கிட்டு இருக்கா, தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற தூண் யார்? அரபு கண்ட்ரி. புரிஞ்சுட்டீங்க. ஏன்னா அரபு கண்ட்ரிகள் தான் குரூட் ஆயிலை டாலருக்கு விற்றுவிட்டு வர்ற காசை திரும்ப அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுது, ராஜ குடும்பங்கள் முதலீடு பண்ணுது. அப்போ இந்த அரபு நாடுகளை அடித்தா அரபு நாடுகளுடைய முதலீடு அடிக்கலாம்ல. கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். சரி, அப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈரான். இந்த ஈரானில் இதுதான் ஈரான். இந்த ஈரானில் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான இடம். கவனிச்சிங்களா? இது நீங்கள் யாராவது உங்கள் கூகுள் மேப்பில் கூட போய் பார்க்கலாம். இந்த இடம் ஃபுல்லாக மலைப்பாங்கான இடம். இதே நீங்கள் சவுதி அரேபியா போனால் பாலைவனம். சரியா? இது மலை. இந்த மலைகளுக்குள்ளே ஃபுல்லாக அவன் வந்து ட்ரோனு மிசைல்னு வச்சுருக்கான். ஸோ மேலேருந்து சேட்டலைட்டில் பார்த்தாலும் உள்ளே எங்கே வச்சுருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த அமெரிக்கா வந்து தரைத்தளத்தில் சண்டை போட்டால் கட்டாயம் ஜெயிச்சிரும். ஈராக்கில் அதனால தான் ஈஸியாக ஜெயிச்சிச்சு. ஆனால் ஆப்கானிஸ்தானில் ஏன் தோத்துச்சுன்னா, மலைப்பாங்கான இடம். சின்ன சின்ன பொந்துக்குள்ளெல்லாம் போய் நம்ம சொன்ன பெருச்சாலி எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வரும். நீங்கள் பெருச்சாலின்னு சொன்னோன்னா திட்டாதீங்க, எதுவுமே சாதாரணது கிடையாது. எலினா சாதாரணம் இல்லை. எங்கள் விநாயகருக்கே வாகனம் எலி தான். அதனால் நான் எலின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கோவப்படக்கூடாது யாரும். உண்மையை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொந்து புதருக்குள்ளே போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து இவன் வந்து ட்ரோனை அனுப்புனான்னு வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப சீப்பான ட்ரோனை அனுப்புனான்னா லாய்ட்ரிங் ட்ரோன்ஸ்ன்றான். அதை வந்து மேலே இருந்து அவனால் பார்க்க முடியாது. அப்போ இது வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அரண். அப்போ இதுக்குள்ளே உட்காந்துருக்கான் அவன். ஒருவேளை அவன் தரைத்தளமாக இருந்தான்னா முடிஞ்சான் கதை. இந்நேரம் வந்து மேலேருந்து ரேடாரை பார்த்து அங்கேருந்து நுயின்னு அடித்தே அவன் எல்லாத்தையும் முடிச்சு விட்ருப்பான். ஆனால் அவன் இந்த மலைக்குள்ளே பொந்துக்குள்ளே உட்காந்துருக்கனால அவனால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, இங்கேருந்து அவன் யார் அடிக்கிறான்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா எல்லாம் பக்கத்துல இருக்கான். நான் ஏன்டா அமெரிக்கா போய் அடிப்பானே? நான் எதுக்கு அவ்வளவு பெரிய காலமாட்டு தலை அடிப்பானே? உன் வீக்னஸ் எது? உன் நுணங்கால் தான். உன் அத்லெட் ஸ்கீல்னு ஏதோ ஒன்று சொல்றான்ல, நுணங்கால். அப்போ அக்கிலிஸ் ஸ்கீல். அப்போ உன் அக்கிலிஸ் ஸ்கீல் வந்து இந்த துபாய்க்காரன் தான்.
அவனுக்கு பெரிய பாதுகாப்புலாம் ஒன்றும் கிடையாது. அவன் சிட்டிங் டக்கு. அவன் குழந்தைகளுக்கு எதுவும் ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுக்காதனால அவனுக்குன்னு பெரிய மிசைல் டெக்னாலஜிலாம் அவன் எதுவும் டெவலப் பண்ணல. அதனால அவன் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிற வாத்து ஈஸியாக அவனை அடிச்சு போடலாம். அமெரிக்காக்காரன் அவனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தா தான் உண்டு. அமெரிக்காக்காரன் இவனை ஏன் ப்ரொடெக்ட் பண்ண போகிறான் இப்படி போட்ட போகிற சூழ்நிலையில்? இப்போ அவன் அங்கேருந்து இந்த லாய்ட்ரிங் ட்ரோன்ஸை நேரத்துக்கு அனுப்புகிறான். இந்த துபாய், அபுதாபி, இந்த கத்தாரு, சவுதி அரேபியா எங்கே அனுப்புகிறாங்க? நான் எங்கே அனுப்புவான்? அடுத்த 1 வாரம் 2 வாரம் இந்த போர் போச்சுன்னா என்ன ஆகும்னு நம்ம பேசுவோம். ஒருவேளை போர் அடுத்த வாரமே நின்றுச்சுன்னா நாம் இப்போ பேசுனதெல்லாம் மக்கள் மறந்துடலாம். ஏன்னா நம்ம சொன்னது நடக்காது. ஆனால் ஒருவேளை இந்த 1 வாரத்தை தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த போர், நாம் சொன்னது நடக்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஈரான் என்ன பண்ணுவான்? இவங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட்டில் தான் குண்டை போடுவான். டீசாலினேஷன் பிளான்ட்னா இந்த அரேபு நாடுகள்லாம் பாலைவன நாடுகள், தண்ணி கிடையாது. தண்ணி குடிக்கிறதுக்கு கடல் தண்ணியை குடி தண்ணியாக மாற்றுறதுக்கு டீசாலினேஷன் பிளான்ட் வச்சுருக்கான். ராயத்து அது இதெல்லாம் ஒரு 5-6 வச்சுருக்கான் ஒவ்வொரு நாடும். அதில் பார்த்து நேரில் குண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டேங்க்கில் குண்டை போட்டிங்கன்னா இந்த நாடுகளுக்கு தண்ணி கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். மக்கள் காசு, பணம், துட்டு, மணிலாம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறாங்க. சோறு தண்ணி இல்லைன்னா காரு கண்ணிலாம் குப்பை. அது உங்களுக்கு தெரியாது மக்களுக்கு. 2 நாள் சோறு இல்லாமல் இருந்துட்டு சோறு வேணுமா 1 கிலோ தங்கம் வேணுமான்னு கேட்டால் ஐயா சாமி சோறு கொடுங்க சாமின்னு ஒவ்வொருத்தனும் சொல்லுவான். ஸோ சோறு தண்ணி இல்லைன்னா காரு கண்ணி குப்பை. இவெல்லாம் பெரிய காரு கண்ணி வச்சிருக்கிற பணக்கார நாடுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கிடையாது. சோறு தண்ணி எவங்கிட்ட இருக்கும் அவன் தான் பணக்காரன். வள்ளுவர் படை குடி கூழ் நட்பு அரண் அமைச்ச ஆறுமுடையான் அரசருளியரு கூழ் சாப்பாடு. அப்போ இவங்க கிட்ட தண்ணி அடிச்சிட்டிங்கன்னா தண்ணி கிடையாது. இவங்களுக்கு சோறு எங்கே போகுதுன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு ஒன்று இருக்குது. எங்கே இருக்கு? இது இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த ஹூத்தி, ஹமாஸு, ஹிஸ்புல்லா இவங்க எல்லாம் தான் உட்காந்துருக்காங்க. குட்டி குட்டி கப்பல் போகிறது வரையெல்லாம் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு சாப்பாடு உள்ள நுழையாது. இவங்களுக்கு சாப்பாடு வரலை, இவங்களுக்கு தண்ணியும் இல்லைன்னா இந்த அரேபு நாடுகள் என்ன பண்ணுவான்? நீங்கள் சொன்ன மாதிரி இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ், அதை வந்து ஏற்கனவே ஈரான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில நாட்கள்லேயே இங்கே இருக்க ஏமன், இந்த ஏமனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹவுத்தீஸ் அவங்க இந்த ரெட் சீயை வந்து பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த அரேபியன் பெனின்சுலா அப்படின்றது கிட்டத்தட்ட பிளாக்டு. அப்போ உள்ள எந்த நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி, சாப்பாடு எது வரத்துக்கும் வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதான் இதெல்லாம் வந்து 2 வாரம் தாண்டிச்சுனாங்க. அடுத்த வாரம் போர் நின்றுச்சுன்னா நம்ம பேசினதெல்லாம் மக்களுக்கு சந்தோஷம். 2 பேர் உட்காந்து என்னென்னமோ பேசுனீங்க, ஒன்றும் நடக்கலை, போங்கடா லூசு பசங்களாம் நம்மளை திட்டலாம் மக்கள். நானே என்ன ஆசைப்பட்றேன்னா என்னை மக்கள் திட்டுற மாதிரி நம்ம சொல்கிறது நடக்காமல் போகணும்னு தான் ஆசைப்பட்றேன். நான் சொல்கிறது தப்பாகணும்னா நானே ஆசைப்பட்றேன். ஆனால் ஒருவேளை ரைட்டானால் 2 வாரம் கழித்து நிகழக்கூடிய செய்தியை இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். 2 வாரம் கழித்து எவனாச்சும் நியூஸ் சேனலில் இதை பேசிகிட்டு இருப்பான். இன்றைக்கே நம்ம பேசுகிறோம் இதுதான் நடக்கும் அப்படின்னு. அவன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தண்ணியை தான் அடிப்பான். தண்ணி அடிச்சுட்டு சாப்பாடை கட் பண்ணால் இவங்க எல்லாம் பெரிய பெரிய அல் ஜுபுல்ஜ் அராப் அப்படின்னு ஏதோ கட்டடம்லாம் கட்டி வச்சுருக்கானுங்கல்ல, புர்ஜ் கலீஃபா. அதில் ஏசி ரூம்குள்ளே உக்காந்து ஐயா சாமி சோறு ஓடுங்க ஐயா அப்படின்னு டாய்லெட்டில் போய் திறந்தா தண்ணி வராது. தண்ணியும் இல்லை, சோறும் இல்லை. அந்த புர்ஜ் கலீஃபாவில் தங்க டாய்லெட்டை கட்டி வச்சு நீ என்னத்தை கிழிக்க போகிற? நீ ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வேலையில் இருக்காங்கல்ல, நம்ம துபாயில் 1 கோடி மக்கள் நம்ம ஆளுங்க இருக்குதுங்க. அதுங்களெல்லாம் அவசரமாக இந்தியா கூப்பிட்டு வர வேண்டிய மிகப்பெரிய கடமை நம்ம மோடி ஐயாவுக்கு இனிமேல் வரும். அது ஆல்ரெடி அவர் பண்ணிட்டாரு. ஆனால் இது நடக்கும்னு நம்ம திமுக காரன் இந்த மாதிரி சேனலை பார்த்தானே என்ன பண்ணுவான்? இப்பயே ஒரு விஷயத்தை செஞ்சு நாங்கள் சொல்லி தான் மோடி கொண்டு வந்தாருன்னு ஒரு ட்ராமா போடுவான். ஏன்னா போன தடவை அந்த வேலையை பண்ணான். இவன் சொல்லியா அவன் அங்கேருந்து ஏரோப்ளேன் அனுப்ப போகிறேன், இவனுக்கு இங்கே இருக்கிறவனை இது பண்ணுறதுக்கே பத்தாது. ஆனால் அவன் கதையை அப்படி விட்டு இந்த 8 கோடி தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படி ஒரு ட்ராமா வேற போடுவாங்க. அவன் சொல்கிற ட்ராமா வேற இந்த முட்டாப்பேலை கேட்டு நம்புவானுங்க. அதனால அப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை 2 வாரம் போர் போச்சுன்னா இவங்களுக்கு தண்ணி இருக்காது, இவங்களுக்கு சாப்பாடு இருக்காது. தண்ணி சாப்பாடு இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களும் அவசரமாக இங்கே ஓடி வரணும். ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் எதை வச்சு சொல்கிறோன்னா, நம்மக்கிட்ட ஒரு 4-5 டீம் பசங்க இருக்கிறானுங்க. அவங்க அங்கே துபாயில் வாடகை கார் இருக்குல்ல, அந்த வாடகை கார்லாம் எத்தனை கார்டை நம்ம அப்ளை பண்ணி போனால் எவ்வளோ கார் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ கார் இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே வாடகை கார் டிமாண்டாக இருக்கும். அப்போ நான் இப்போ வாடகை கார் டிமாண்டே இல்லை, ஏற்கனவே வாடகை எடுத்தவொடனே ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பயலும் ஊரை காலி பண்ண பிளான் பண்ணுறான். நல்லா தெரிஞ்சுங்க.
இந்த பணக்கார பயலுக, இந்த அரசியல்வாதிங்க, இந்த அதிகாரிங்க, இவங்களுக்கு தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த ஏழை பசங்களுக்கு தான் கடைசியாக தெரியும். தீ பிடிச்சி எரியும் போது தான் ஐயோன்னு ஓடுவானுங்களே ஒழிய, அதுக்கு முதலே இந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு ஓடிடுவாங்க. இப்போ இந்த அதிகாரிகளுக்கு தெரிய வருதுன்றதை நம்ம வாடகைக்காரை பார்த்தாலே கண்டுபிடிச்சி போடலாம். வாடகைக்கார் அதிகமாக ரிட்டர்ன் ஆகுது, ஓ அப்படின்னா எல்லா பேரும் ஒரே டயத்தில் ரிட்டர்ன் பண்ணுறானே, அப்போ என்னமோ நடக்க போகுது. இந்த புகை வருதுன்னா தீ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. அப்படின்னா இப்பயே எல்லாரும் தயாராகிட்டான் துபாயை விட்டு காலி பண்ணி ஓட வர்றதுக்கு. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ஆளுங்க துபாயில் வேலை பார்க்குதுங்க நம்ம புள்ள குட்டிங்கன்னா, டேய் சாமி சான்ஸ் கிடைச்சா ஓடி வந்துடுறா, போர் நின்றுச்சுன்னா அப்புறம் திரும்ப வேலைக்கு சேர்ந்துக்கலாம். நீங்க சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு சீனாவும் ஒரு விதத்துல உதவி செய்யுதுன்ற ஒரு சந்தேகம் ஏன் வருது. செய்யாது? எல்லாருமே இப்ப பொதுவா பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சீனா வந்து அமைதியா இருக்கு, ஹெல்ப்லெஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நேத்து சைனா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கு. சைனாவினுடைய ஒரு நிறுவனம் தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா பெட்ரோலியம் எடுத்துட்டு போற அந்த ஷிப்மெண்ட் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கு. அது சைனாவினுடைய அஃபிஷியல் கவர்மெண்ட் கம்பெனி. நேற்று திடீர்னு நாங்கள் இனிமேல் ஆர்டர் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் அந்த கப்பல் மூலமாக எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் ஆர்டர் எடுக்குதோ யாருக்குமே இனி என்ன சப்ளை ஆகாது. ஏற்கனவே ஈரான் த்ரெட்டன் பண்ணுது, பண்ணக்கூடிய சூழ்நிலையில் சைனா நட்பு நாடு. அப்போ சைனாவோட கப்பலை மட்டும் ஈரான் அனுமதிக்கலாம் அப்படின்ற சூழல். ஆனால் சைனா ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா ஈரானினுடைய பேனை சைனா என்டோர்ஸ் பண்ணுது. அப்படி பண்ணுறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பெட்ரோலியம் வெளியில் போகிறதுக்கு பெட்ரோல் மட்டும் இல்லை, உணவு உள்ள போகிறதுக்கு, தண்ணி உள்ள போகிறதுக்கு மிகப்பெரிய தடை ஏற்படலாம் அப்படின்றது புரியுது. டாலரை எதிர்த்து சண்டை நடக்குது சார், அமெரிக்காவை எதிர்த்து கிடையாது சார். அந்த ஆங்கிள் அதை பாருங்கள் சார். நீங்கள் எல்லாரும் அமெரிக்கா இஸ்ரேல் படைகளை எதிர்த்து ஈரான் சண்டை போடுதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக டாலருன்ற உலக ஹெஜிமானியை எதிர்த்து, உலகத்துடைய வல்லாதிக்கமான டாலர், அதை எதிர்த்து இந்த சின்ன பெருச்சாலி குட்டிங்கெல்லாம் சண்டை போடுது. அந்த ஆங்கிளில் பாருங்கள். அந்த சண்டையில் டாலருக்கு அவங்க வீக்னஸை உருவாக்க முடியுமானா வீக்னஸ் உருவாக்க முடியும். டாலரை வீக் ஆக்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த சவுதி அரேபியா குடும்பங்களை அடிக்கிறாங்க. இந்த அரேபு குடும்பங்கள் எல்லாமே இவங்க சும்மா முஸ்லீம்னு வானுங்க. இந்த பணக்காரன் எப்பயுமே அமெரிக்கா கூட தான் இருப்பான். இந்த ஈரான் இருக்கே, இது வந்து தியோக்ரஸினா அவன் வந்து ஒரு புஸ்தகத்தை நம்பி வர்றான். எந்த புஸ்தகம்னா, ஈஜிப்டில் ஒரு புஸ்தகம் எழுதினார் சையது குதுப்னு, ஏற்கனவே இந்த சேனலில் பேசியிருக்கோம். அந்த புஸ்தகத்திலேருந்து உருவாக்கப்பட்ட இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் இது. ஸோ இவனுடைய நோக்கமே இஸ்ரேலை முடிச்சு விடுறது தான். ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் இன்றைக்கி நேற்று இல்லை 2000 வருஷமாக வாக்கிய தகராறு இருக்குது. அப்போது வெப்பன் பேஸ்டு வார் அதை நம்ம பார்த்தோம், ஐடியாலஜிக்கல் பேஸ்டு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் எக்கனாமிக் பேஸ்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஐரோப்பிய இந்த அரேபு நாடுகள் வந்து அடி வாங்குச்சுன்னா இவன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரெகுலராக அமெரிக்காவில் முதலீடு பண்ணுறது நிப்பாட்டிடுவான். இவன் பணம் அமெரிக்க டாலரில் இனிமேல் கொடுத்து பெட்ரோல் வாங்குன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போ முழுசாக பவர் வந்து ரஷ்யா கிட்ட போயிடும். அந்த சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சு தான் முதல்ல வெனிசுவேலா பிடிச்சான் அமெரிக்காக்காரன். ஏன்னா வெனிசுவேலாருந்து நிறையா க்ரூட் ஆயில் வெளியே வருது. இங்கே அமுங்குச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுவோம்னு நினைக்கிறான். ஸோ இது ஒரு கதை. ஸோ அரேபு நாடுகள் வீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுகளுடைய முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் இல்லாமல் போயிடும் அமெரிக்காவில். அப்போ அமெரிக்க ஷேர் மார்க்கெட் உழுகும். அமெரிக்க ஷேர் மார்க்கெட் உளுந்தா அது மிகப்பெரிய அடியாக இருக்கும். பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய டவுன்ஃபால் விழுகும். இந்த ஒரு வாரம் போர் நீண்டுச்சுன்னா அதற்கு வாய்ப்பு 2 வாரம். நான் சொல்றது ஷேர் மார்க்கெட் உழுகணும்னா 2 வாரத்தை தாண்டணும் போர். 2 வாரத்தை தாண்டுச்சுன்னா அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில சேஞ்சஸை நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஒருவேளை அது நடந்தால் இந்தியாவில் உள்ள ஷேர் மார்க்கெட்டும் பெரிய லெவலில் அடி வாங்கும். ஏற்கனவே வாங்கியிருக்குது, இன்னும் வாங்கும். காரணம் என்னென்னா, இந்திய ஷேர் மார்க்கெட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா 47% மேலே அமெரிக்க முதலீடுகள் தான் இந்தியாவுக்குள்ளே நுழையுது. அதனால இந்திய ஷேர் மார்க்கெட்லையுமே நம்ம ஒரு பிரச்சனையை இனிஷியலாக பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். மேபி இதை தப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அமெரிக்க ஷேர் மார்க்கெட் உழுகும் போது அங்கே உள்ள முதலீட்டாளர்கள் ஸ்டேபிளான நாடு இந்தியா தான், அதனால இந்தியாவிலேயே முதலீடு பண்ணுவோன்னு அந்த பணத்தை இங்கே கொண்டு வந்தான்னா திடீர்னு தூக்குனாலும் தூக்கும் இந்திய மார்க்கெட். ஸோ நான் சொல்கிறது 2 சம்பவம் நடக்கலாம். ஒன்று குறையலாம், இன்னொன்று ஏறலாம். ஒன்று பயங்கரமாக உழுகலாம், இல்லை பயங்கரமாக ஏறலாம். இது 2ல் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும் கட்டாயமாக. ஸோ ஸ்டேபிளாக இருக்க போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் உழுகும். ஏன்னா இந்த அரேபு நாடுகள் டோட்டலாக அடி வாங்குறனால. இந்த சம்பவம் நடந்தால் எக்கனாமிக்கெல்லாம் அடி வாங்கி ஷேர் மார்க்கெட் உளுந்து டாலருக்கு ஒரு பிரச்சனை வந்தால், டாலரை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு 3 பேர் இருக்காங்க அந்த உலகத்தில். யார் தெரியுமா? டாலருடைய காவக்காரன். யாருங்க சார்? பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ்.
இவங்க 3 பேரும் டாலரை விட்டுட்டு அவங்களால தூங்கவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க அதோட பிணைஞ்சு கிடக்காங்க. வேற வழியே வரல. ஒருவேளை இந்த சம்பவம் நடந்து டாலருக்கு ஒரு பிரச்சனை வரும்ன்ற சூழ்நிலை வந்தால், அது 3 வாரமோ 4 வாரமோ எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இந்த போருக்குள்ளே வந்துருவான். ஒருவேளை பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸு இந்த போருக்குள்ளே வந்தான்னா இந்த ஈரானால் அவங்கள ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஆக்சுவலி ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுடைய சார்லஸ் அப்படின்ற ஏர்கிராஃப்ட் கேரியரை அவங்க மெடிட்ரேனியன் சி இந்த பகுதியில் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸ்பெயின் கிட்ட 2 ஏர் பேஸை வந்து கேட்டாங்க, மிலிட்ரி பேஸை. ஸ்பெயின் தரமாட்டேன்னு சொன்னோன்னே ஜெர்மனியில் இருக்கிற ஒரு ஏர் பேஸுக்கு தன்னோட ஃப்ளைட்டை வந்து அமெரிக்கா கொண்டு போயிடுச்சு. ஆனால் அந்த பேஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நமக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் 2 பேரும் அட்லீஸ்ட் பார்ஷியலாவது போருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம இப்போ இந்த 3 பேரும் ஒருவேளை போரில் வந்தாங்கன்னா, இப்போ பார்ஷியலாக வந்திருக்கிறாங்க, முழுசாக போருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, ஈரானுக்கு இன்னொரு ஆயுதம் இருக்குது. அது என்ன ஆயுதம் அப்படின்னு சொன்னோம்னா, நிறையா இஸ்லாமிய மக்களை ஏற்கனவே பிரான்ஸு, பிரிட்டன், ஜெர்மனி இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் குடியமர்த்தி இருக்கிறானுங்க. இப்போ அவங்களில் நிறைய பேர் ரேடிக்கலாக இருக்கிறாங்க. ரேடிக்கலானா கொஞ்சம் தீவிரவாத எண்ணங்களோடு இருக்கிறானுங்க. இந்த தீவிரவாத எண்ணங்களோட இருக்கக்கூடிய பிரான்ஸில், பிரிட்டனில் இருக்கிற மனிதர்கள் இருக்கான்ல, அவனுக்கு சின்ன சைஸ் பாம்பை ஏற்கனவே ஈரான் ரெடி பண்ணியிருக்குதான். குட்டி குட்டி சைஸு வெடி பொருள்களை அதை ஈரான்காரன் இவங்க கையில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும் பார்த்தீங்களா? அந்த நெட்வொர்க்கும் கடந்த 20 வருஷமாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். அந்த நெட்வொர்க் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து ட்ரக் டெரர் நெக்ஸஸ்ன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்களாம். அதாவது கடந்த 20-22 வருஷமாக பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரக் மாஃபியா இருக்கான் பார்த்தீங்களா? அதெல்லாம் இட்டாலிக்காரன் நடத்திக்கிட்டு இருந்தான் அந்த காலத்தில். இப்போ எல்லாம் இந்த ட்ரக் மாஃபியா நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானால் பேக் பண்ணக்கூடிய இந்த ஹமாஸு, ஹூத்தி, ஹிஸ்புல்லாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் தான் உலகத்துடைய ட்ரக் வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணுதான். ட்ரக்கு, ஆயுத வர்த்தகம், அந்த ஆயுத ட்ரக் வர்த்தகத்துக்காக நடக்கக்கூடிய பண பரிமாற்றம், அந்த பரிமாற்றத்தை எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, இந்த நம்ம ஊரில் இருக்கிற திராவிட மாடல் மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க திடீர்னு எனக்கு கொண்டு போய் காசை கொண்டு போய் ஒரு 2000 கோடியை துபாயில் போடு, அங்கே போடு, இங்கே போடுன்னு அனுப்புனா அதுக்கு கொண்டு போகிறதுக்கு, அப்புறம் அந்த குழந்தைங்களை எல்லாம் கடத்துகிற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், அதுக்கு பணம் பரிமாற்றம், இதுக்கெல்லாம். ஏன்னா இப்போ 2000 கோடியை கொண்டு போய் கொடு நீங்கள் உள்ள அரசியல் தலைவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பேங்க்லையா போட முடியும்? அதை மாட்டிக்க மாட்டார், இங்கே தூக்கி வச்சு மிதிச்சிட மாட்டானுங்களா? அப்போ அந்த பணத்தை கொண்டு போகிறது, திரும்ப இவருக்கு எலெக்ஷன் ஃபண்ட் வேணும்னா அங்கேருந்து கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் இவனுங்க தான் யூஸ் ஆகிறானுங்க. இவனுங்க ட்ரக்லையும் இருக்கிறானுங்க, மெத்தாம்ஃபெட்டமின், ஃபென்டினலு, இந்த மாதிரி ட்ரக் இது பண்ணுறதுக்கு இருக்கிறானுங்க. இவங்க அந்தந்த ஊரில் மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, பிரிட்டனில் உள்ள டிவி சேனல்ஸு, பிபிசி வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏற்கனவே பிரிட்டனில் பல சிட்டிஸோட மேயர்ஸ் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லி பணம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இந்த ட்ரக் மூலியமாக தான் இவங்களுக்கு டிரான்சாக்ட் ஆகுது. ஸோ இந்த டிரான்சாக்ட் பண்ணுற ஆளுங்க ஒவ்வொரு ஏரியாலையும் பல லட்சம் பேர் இந்த ட்ரக் விஷயங்களுக்கு வேலை பார்க்குறான். இந்த மாதிரி இல்லீகலாக சரக்கு உள்ளே போகிறது, வெளியே வர்றதெல்லாம் அங்கே இருக்கிற ஆள், அரசியல்வாதியிலேருந்து எல்லா அதிகாரி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறான். நாளைக்கு அவனை யூஸ் பண்ணி, ஏன்னா ஒருவேளை பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி போருக்குள்ளே நுழைஞ்சதுன்னா ஈரான் என்ன பண்ணும், அந்த ட்ரக் நெக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அங்கே ஆயுதங்களையும் உள்ளே கொண்டு போய் இறக்கிடும். அப்படி இறக்குனா அந்த ஊர்களெல்லாம் நிறைய டெரரிஸ்ட் பயங்கரவாத சம்பவங்கள் அங்கங்கே வெடிக்கும். நீங்க இருந்து மிசைல் தான் போடணும்னு இல்லையே, உள்ளேயே போய் பார்லிமெண்ட் பக்கத்தில் வெடி வச்சான்னா இப்போ நம்ம பார்லிமெண்ட் அட்டாக் பண்ண மாதிரி. ஸோ அந்த எலி ஒவ்வொரு நாட்டோட காலையும் கடிக்கிறதுக்கு தயாராக இருக்கு. கரெக்ட். எலி காலை கடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இதை வந்து ஏசிமெட்ரிக் ப்ராக்சி வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் அதை டெரரிசம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே தப்பான வார்த்தை. இது வந்து ப்ராக்சி வார், அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஏசிமெட்ரிக் ப்ராக்சி வார். இப்போ இந்தியாலையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மெத்தாம்ஃபெட்டமின் ஒருத்தன் விற்றான், ஒரு இங்கே ஒருத்தனை பிடிச்சாங்க பார்த்தீங்களா, திமுகவுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன். அவனை பிடிச்சோன்னா அவன் பார்த்தீங்கன்னா அவன் நார்த் இந்தியா வரைக்கும் அங்கங்கே கூட்டமாக இருக்கான். இவங்க மெத்து ஃபென்டினல் விற்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பணம் டிரான்சாக்ட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா இவங்களே அமோனியம் நைட்ரேட்டுன்னு டீல் பண்ணுறாங்க. அமோனியம் நைட்ரேட் இருந்தால் வெடிபொருள், அந்த பொருள் தான் அங்கே வெடித்தது டெல்லியில். அப்போ இவங்க ஒரு கூட்டமாக இருக்காங்க. இப்போ அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. என்ன இடத்துல டெரரிசத்துக்கு அரெஸ்ட் பண்ணுது? ட்ரக்குக்கு. தப்பிச்சு பெயில் வாங்கிட்டு வெளியே வந்து சந்தோஷமாக இருக்கான்.
ஆனால் இவனை வந்து ஒரு ஒரு ப்ராக்சி வார்னு சொல்லி இவன் ஒரு போர்க்குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும் அவனை. இப்போ அடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுன்னா நம்ம அவனெல்லாம் வந்து டெரரிஸ்ட்டுன்னே பார்க்கக்கூடாது. அவன் வார் பண்ணுறான், ஒரு போர் குற்றவாளி வெளியே இருந்து ஒரு போருக்கு உண்டானா அவனை எப்படி நம்ம டீல் பண்ணுவோம்? அந்த மாதிரி டீல் பண்ணி அவனுக்கு ஒன்றுமே அந்தமானில் ஏதாவது ஒரு சிறைச்சாலையை புதுசாக கட்டி அங்கேயே போட்டு பெயிலே கொடுக்கக்கூடாது, போர் முடிகிற வரைக்கும் உள்ளே கிடையாது. அப்படி டீல் பண்ணணும். நம்ம இது சும்மா விளையாட்டுத்தனமும் கிடையாது இது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த இஷ்யூ இதோடு அது நிற்கப்படுறது கிடையாது. ஸோ ஒருவேளை ஐரோப்பியா உள்ளே நுழைஞ்சால் ஐரோப்பியாவில் வந்து அங்கே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு இந்த ட்ரக் நெக்ஸஸ் அவன் யூஸ் பண்ணுவான். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது உறுதியாக இவங்களுக்கு பேக்கிங்கில் இருந்து சைனாக்காரனோ ரஷ்யாக்காரனோ, நான் ரஷ்யாவை பெருசாக சந்தேகப்படல, பட் சைனா கட்டாயமாக பொருள்களை உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது பொருள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் 3வது வாரம் இல்லை 3 மாதம் தாண்டிச்சு இந்த போர்னா 4வது மாதம் உறுதியாக என்னுடைய ஒரு கணிப்பு சைனா தைவானை அட்டாக் பண்ணிடும். ஏன்னா இதோட பெட்டர் சான்ஸ் தைவானை அட்டாக் பண்ணுறதுக்கு சைனாவுக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாரும் இங்கே பிஸியாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ கட்டாயமே அட்டாக் பண்ணுவான். இந்த சம்பவம் நடக்குதுன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரும், இவனை என்ன பண்ணாலும் ஒன்றும் ஓச்சு கட்ட முடியாது ஈரானை. உள்ள நம்ம காலால் படையை இறக்குனாதான் முடியும்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கும். ஆனால் இதுக்குள்ள இந்த காட்டுக்குள்ள இந்த மலைப்பாங்கான இடத்துல நீங்கள் ஒன்று ஒரு அணுகுண்டை போட்டு இங்கே உள்ள எல்லாரையும் கொல்லணும். அப்படி கொன்னால் அது சரியாக வராது. இல்லை காலால் படையை அனுப்பணும். காலால் படையை அமெரிக்க படையை அனுப்புனீங்கன்னா 2 அமெரிக்க சோல்ஜர் செத்தா போதும், வியட்நாம் மாதிரி ஆகி போயிடும். அமெரிக்காவில் எல்லாரும் ஐயோ என் குழந்தை சாகுதே, உங்களுடைய யுத்தத்திற்காக எங்கள் குழந்தை ஏன் சாகணும்னு ட்ரம்ப்பை திட்டுவான். அப்போ ட்ரம்ப் அனுப்ப முடியாது, இஸ்ரேல் அனுப்ப முடியாது, இஸ்ரேலில் அவ்வளோ மக்கள் தொகை கிடையாது. அப்போ இதெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு தான் அவன் சவுதி அரேபியா அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து இந்த பாகிஸ்தான்காரன் இருக்கான் பாருங்க, நம்ம பாகிஸ்தான் பாய், லோக்கல் பாய், அவன் கூட ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். நான் அதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன். பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு பேக்ட் போட்டிருக்காங்க. என்ன பேக்ட்னா, இந்த 2 நாட்டு மேல எந்த நாட்டுல தாக்குதல் நடந்தாலும் அது வந்து இன்னொரு நாட்டுக்கு மேல தாக்குதல் நடத்துனதுக்கு சமம், உடனே நம்ம ஹெல்ப்புக்கு வரணும். இது வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடத்துனாங்க. ஆமா, ஓகேங்களா? இப்போ ஈரான் சவுதி மேல குண்டு போட்டாச்சு, இன்னும் பாகிஸ்தான் இறங்க வரப்போகுது பாருங்க, அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ எப்போ பாகிஸ்தானை உள்ளே இறக்குவான்னா இவனை ஃபஸ்ட்டு குண்டை போட்டு இவனுடைய பேசிக்கான விஷயங்களெல்லாம் உடைப்பான். இதில் இப்போ நிறைய பேர் டிவியில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன காமிக்கிறான்? ஈரான் மக்கள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு. அதை நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த நகரத்தில் இருக்கிற படித்த ஈரானிய மக்கள் தான் வந்து நம்ம சுதந்திரம் வேணும், நாங்கள் இந்த மத புஸ்தகத்துக்கு வேறுபட்டு நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவன். இந்த கிராமங்களில் இருக்கிற படிக்காத முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல ஈரானில் உள்ளவங்க, அவங்கெல்லாம் இன்னும் அந்த ஹயத்துல்லா கொமேனிக்கும் இந்த பழங்குடி பழங்கால சிந்தனை தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த கிராம பகுதியில் அந்த காட்டுக்குள்ளே தான் அவன் உள்ள புதருக்குள்ளே உட்காந்துருக்கிறான். ஆக்சுவலி அந்த ரீஜனை மொத்தமாக கேப்சர் பண்ணாதான் நாட்டையே கேப்சர் பண்ண ஆப்கானிஸ்தானுக்கு சமமாக. ஆமாம், ஆப்கானிஸ்தான் சமமாயிடும். ஸோ ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா எப்படி வந்து உள்ளே போய் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் கடைசி பல்லொடைஞ்சு சட்டை கிழிஞ்சு வெளியே வந்துச்சோ அந்த மாதிரி ஆகி போயிடும் அது. அப்போ இந்த இடத்த முழுசாக பிடிக்கணும்னா நீங்கள் எவ்வளவு தான் மேலே இருந்து குண்டு போட்டாலும் வேலைக்கு ஆகாது. ஒன்றும் அணுகுண்டை போட்டு எல்லாரையும் கொன்று அது பண்ண முடியுமா? சார் கொன்று நான் சொன்னேன்னா அதுக்காக கொல்லுன்னு நான் சொன்னேன்னு இல்லை சார், வாய்ப்பு இருக்கா? அது 2 தான் இவனுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்காக்காரனுக்கு. அதெல்லாம் குண்டு போடக்கூடாது, பாவம் மக்கள் சாகக்கூடாது, நம்ம அதுதான் விரும்புகிறோம். ஆனால் அமெரிக்காக்காரனுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று அணுகுண்டை போட்டு எல்லாரையும் கொல்லணும், அப்படி கொன்னுட்டா ஃபுல் ஸ்லேட் கிளீன். ஆனால் அதுக்கு பிறகு இவங்களால இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியை ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் அமெரிக்கா பண்ண மாட்டான். அப்படி இல்லையா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கார்பெட் பாம்பிங் பண்ணணும். நீ என்ன கார்பெட் பாம்பிங் பண்ணாலும் இந்த எலிங்க தான் உள்ளே போய் பொந்துக்குள்ளே போங்க. அந்த மலையில் நீ என்ன தான் மேலே குண்டு போட்டாலும் உள்ளே போக்குவான், குண்டு எடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்துக்குவான். என்ன செய்வ நீ? அப்போ நீ கடைசியாக வேறு வழி இல்லாமல் சோல்ஜர் அனுப்பணும். உன் சோல்ஜர் அனுப்ப முடியாதா? நம்ம ஆளுங்க பாகிஸ்தான் பாய்ங்க ரெடியாக இருக்கானுங்க. தலைக்கு $6000 ஏற்கனவே அசீம் முனீர் பேசி கையும் காசும் வாங்கிட்டான். அவன் பொண்டாட்டி லண்டனில் சிட்டிசனாக இருக்குதான். அந்த பொம்பளை அக்கௌண்ட்டில் எத்தனையோ மில்லியன் டாலர்ஸ் பணம் கொண்டு வந்து கொட்டியிருக்காங்களாம். அதை வேற ஒருத்தன் கண்டுபிடிச்சி அதை இதில் வேற போட்டேன். அது உடனே போட்ட 2 நாள்லேயே அவனை இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி அதை முழிச்சிட்டாங்க. இது எதுவுமே தெரியாது நம்ம இந்தியாவில் வாழ்கிற முஸ்லீம்களுக்கு, ஒன்றுமே தெரியாது. நம்ம மாத்திரம் தான் சார் இந்தியா இது வரைக்கும் இந்த சண்டைக்குள்ளே போவே இல்லை.
மோடி இது வரைக்கும் இந்த 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 ஜபகர் போர்ட் எங்க சார், இங்க தானே சார் இருக்கு, இங்க வருது. இந்த இடத்துல. ஆ. இந்த ஜபகர் போர்ட்டுக்கு இங்க இருந்து எல்லாம் செஞ்சு இதுக்கு மூலியமா தான் சார் சாப்பாடே அனுப்பிட்டு இருந்தோம் ஈரானுக்கு இத்தனை நாளா. இப்ப இந்த இந்த காங்கிரஸ்காரன் பண்ண கூத்து களவாணித்தனத்துல நம்ம சாப்பாடு அனுப்ப முடியாம போச்சு சார். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணுவான் உறுதியா, இப்ப நம்ம சொன்னது 1 மாசம் இல்ல 2 மாசம் கழிச்சு நடக்க போறத சொல்றோம். இந்த போர் 3 மாசம் தாண்டி போச்சுன்னா உள்ள ஆள் அனுப்ப வேண்டிய கண்டிஷன் வந்தா உறுதியா அன்னைக்கு பாகிஸ்தான் சோல்ஜர் தான் தலைக்கு $6000 வாங்கிட்டு உள்ள போவான். ஈரான் மக்களை கொல்றதுக்கு, அங்க உள்ள பெண்களை நாசப்படுத்துறதுக்கு, அங்க உள்ள எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு எந்த மனசாட்சியோட இந்த பயலுக திரும்ப வந்து அல்லாவை கும்பிட்டுட்டு வரப்போறானுங்களோ, இவங்களுக்கு கைத்தட்டி கும்மாளம் போடுற இங்க இருக்கிற ஜமாத்துகள் என்ன பண்ண போகுதோ, இவங்களாம் மனசாட்சி இருக்கானே தெரியல இந்த ஜமாத் தலைவர்களுக்கு. இதெல்லாம் பத்தி எவனாச்சும் ஒருத்தன் பேசணும்ல. இவன் இதுக்காகத்தான் சவுதி அரேபியாவோட அன்னைக்கே பேக்ட் கையெழுத்து போட்டிருக்கிறான். ஸோ இதெல்லாம் நடக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த 2 வாரத்தை தாண்டினா, இந்த 2 வாரம் போர் தாண்டும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இவருடைய தலைவரை கொண்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் இறந்தாரா இல்லையா நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. பட் இறந்தாருன்னு வச்சுக்கோமே. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட அவங்க சமாதானமாக போகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. இந்த போரை அமெரிக்கா நிற்பாட்டி இருந்திருக்கணும்னா, அவர் என்ன சொன்னார், இந்த ட்ரம்ப் ஐயா என்ன சொன்னார், நான் வந்து 1 வாரத்துக்குள்ளேயே போரை வேலையை முடிச்சிருவேன் பாரு, நான் ஒரே நாளில் வந்து இதை முடிச்சுட்டேன் அப்படின்னாரு. ஐ திங்க் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது பாருங்க. இது ஒரு சினிமா படத்தில் கூட அஜித் குமார் ஏதோ சொல்லுவார், ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. ஒருவேளை ஓவர் கான்ஃபிடன்ஸில் போய் இவங்களை தொட்டாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உறுதியாக இந்த போர் வந்து டாலருக்கு எதிராக நடக்கக்கூடிய போராக தான் மாறும். இந்த போருடைய முடிவில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றது கணக்கு கிடையாது. டாலர் தன்னுடைய உலக வல்லாதிக்க தன்மையை இந்த போர் முடியும் போது இழந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை டாலர் தன்னுடைய வல்லாதிக்க தன்மையை இழந்து வேற ஒரு விஷயம் அந்த இடத்துக்கு வரப்போகுதுன்னா, அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அழிஞ்சு ஒருத்தனை அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்தியா எக்காரணத்தை கொண்டும் போருக்கு போயிடவே கூடாது. இந்தியாவை போரில் இழுக்கிறதுக்காக எவனாச்சும் ஒருத்தன் உள்ளே வந்து 2 வெடியை வச்சு பாத்தியா சண்டைக்கு வான்னு கூப்பிடுவான். அண்ணே நீங்கள் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கங்கண்ணே, நாங்கள் வரமாட்டோம்னே நம்ம ஒதுங்கி இருந்தால் நமக்கு நல்லது. 2வது, நாம் இவங்க சண்டை போடும் போது இவனுக்காவது சாமான் செட்டு இல்லை அரிசி கோதுமை இல்லை வேறு ஏதாவது ட்ரோனு கீனோட ஏதாவது ஒரு பகுதி செஞ்சு கொடுன்னா அதை செஞ்சு அது இங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம புள்ள குட்டி ஒரு 148 கோடி பேர் இருக்கோம். நம்மளுக்காவது ஏதாவது சோத்துக்காகவும் நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போம். தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.